வணக்கம். ஹாரிஸ் கிச்சன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு முன்னால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை அழுத்தி தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சிகளை பற்றி அப்டேட் பெறுங்க. இப்போ நிகழ்ச்சியை பார்க்கலாம் வாங்க. கோதுமை அல்வா. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? சம்பா கோதுமை 1.5 டம்ளர், சர்க்கரை 3 டம்ளர், நெய் 200 கிராம், முந்திரி. கோதுமை அல்வா பாரம்பரிய முறையில் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சம்பா கோதுமையில் செஞ்சால் தான் அல்வா நேர்த்தியானதாக நல்லா இருக்கும். 1.5 டம்ளர் சம்பா கோதுமையை நல்லா கழுவிட்டு 12 மணி நேரம், அதாவது ராத்திரி 10 மணியிலிருந்து மறுநாள் காலையில் 10 மணி வரைக்கும் ஊற வைக்கணும். பாருங்கள், கோதுமை நல்லா ஊறிடுச்சு. ஊற வச்ச தண்ணியை வடிகட்டி மிக்சியில் போட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிக்கணும். இப்போது அரைச்ச கோதுமையை ஒரு அகலமான பாத்திரத்தில் வடிகட்டிக்கணும். சக்கையை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கையால் நல்லா பிசைஞ்சு வடிகட்டிக்கணும். வடிகட்டின கோதுமை பாலை 2 மணி நேரத்துக்கு மூடி வைக்கணும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது பாத்திரத்தில் தெளிஞ்சு தண்ணீர் மேலே நிற்கும். இந்த தண்ணியை ஊற்றிட்டு கீழே உள்ள கோதுமை பாலை எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதே வாணலியில் 3 டம்ளர் சர்க்கரையை சேர்த்து சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விடணும். சர்க்கரை நல்லா கொதிக்குது. ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போது கோதுமை பாலை சேர்த்து கைவிடாமல் நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு கிளறணும். அல்வா கெட்டி ஆகிட்டே வருது பாருங்கள். இப்போது நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கிளறிட்டே வரணும். இப்போது கேசரி பவுடர் தண்ணியில் கரைச்சி அல்வாவில் கலந்து நல்லா கிளறி விடணும். வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் அல்வாவோடு சேர்த்து நல்லா கிளறி விடணும். மீதி இருக்கிற நெய்யையும் சேர்த்து நல்லா கிளறுங்க. பாருங்க, அல்வா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு. ஒரு தட்டில் நெய் தடவி அதில் கிளறி வச்ச அல்வாவை கொட்டி பரப்பிடணும்.
அவ்வளவுதாங்க, சூடான சுவையான கோதுமை அல்வா தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு தான் பாருங்களேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். வணக்கம்.